மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த பகுதியில் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் என்கிற பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியில் தன்மதிப்பீட்டு வினாவில் உள்ள பக்கம் 113 உள்ள தன்மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாம். அதில் ஓரினி ஆல்கஹால், ஈரினி ஆல்கஹால், மூவினி ஆல்கஹால்களை எவ்வாறு கண்டறிவது, அதற்கு எவ்வாறு IUPAC முறையில் பெயரிடுவது என்பதை பார்க்கலாம். முதலில் ஹைட்ராக்சி சேர்மங்கள் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு கரிம சேர்மத்தில் OH வினை தொகுதி இருந்தால் அதற்கு ஹைட்ராக்சி சேர்மங்கள் என்று பெயர். ஏற்கனவே நாம் கற்றறிந்திருப்போம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் என்பது OH வினை தொகுதியை கொண்டிருக்க வேண்டும். கரிம சேர்மங்கள் என்பது கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் உருவான சேர்மங்கள் கரிம சேர்மங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்கு 2 கரிம சேர்மங்களை எடுத்துக்கொண்டுள்ளேன். இதில் வினை செயல் தொகுதி OH. இந்த கரிம சேர்மம் கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் ஆனது. இதில் OH வினை செயல் தொகுதி உள்ளது. எனவே இந்த சேர்மம் ஹைட்ராக்சி சேர்மம் எனப்படும். அதற்கு அடுத்ததாக இந்த சேர்மத்தில் OH வினை தொகுதி உள்ளது. மேலும் இந்த சேர்மமானது கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த சேர்மம் ஹைட்ராக்சி சேர்மம் என்று அழைக்கிறோம். 11ஆம் வகுப்பில் கற்றறிந்திருப்போம். கரிம சேர்மம் என்பது கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் உருவான சேர்மங்கள். மேலும் அதில் ஆக்சிஜன் இருக்கலாம், சல்பர் இருக்கலாம், ஹாலஜன்கள் இருக்கலாம், குளோரின், புரோமின், அயோடின் மற்றும் நைட்ரஜன். கரிம சேர்மங்களின் முதுகெலும்பு கார்பன் என்று படித்திருப்போம். அதனுடன் ஹைட்ரஜன் சேர்ந்து இருக்கும். இவை கரிம சேர்மம் என்று சொல்கிறோம். சில சேர்மங்களில் இதெல்லாம் இருக்கலாம். யாரெல்லாம் இருக்கலாம்? நைட்ரஜன் இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கலாம், சல்பர் இருக்கலாம், குளோரின், புரோமின், அயோடின். இதெல்லாம் ஹாலஜன்கள் என்று சொல்லுவோம். இப்பொழுது தன்மதிப்பீட்டு வினா பார்க்கலாம். பக்கம் எண் 113. பின்வரும் ஆல்கஹால்களை ஓரினிய, ஈரினிய மற்றும் மூவினிய ஆல்கஹால் என வகைப்படுத்துக. மேலும் அவைகளுக்கு IUPAC முறையில் பெயரிடுக. புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினா முதல் வினா நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். உங்களுடைய புத்தகத்தில் இந்த வினாவை தான் நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். பக்கம் எண் 113. இந்த வினாவிற்கான விடைகளை பார்ப்பதற்கு முன் முதலில் நாம் ஓரினிய, ஈரினிய, மூவினிய ஆல்கஹால் என்பது என்ன என்பதை பார்க்கலாம். முதலில் நான் 3 சேர்மங்களை எழுதிக் கொள்கிறேன். CH3, CH2, OH. அதற்கு அடுத்த சேர்மம் CH3. இந்த கார்பனில் CH, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு CH3 இங்கே எடுத்துக்கிறேன், OH. அதற்கு அடுத்த சேர்மம் CH3, C மேலே CH3 இருக்கு. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு CH3 எடுத்துக்கிறேன், OH. இந்த 3 சேர்மங்களையும் வினை செயல் தொகுதி யாரு என்று பார்த்தால் OH வினை செயல் தொகுதி. இந்த வினை செயல் தொகுதி இணைந்திருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன். மேற்கொண்டு இந்த கார்பன் அணுவானது எத்தனை அல்கைல் தொகுதி அல்லது எத்தனை கார்பனுடன் நேரடியாக பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஒரே ஒரு கார்பனோடு பிணைப்பில் ஈடுபட்டுள்ளது. மேற்கொண்டு அதாவது இதற்கான விளக்கம் என்னன்னா, வினை செயல் தொகுதி இணைந்துள்ள கார்பன் அணுவானது, வினை செயல் தொகுதி OH இந்த கார்பனோடு இணைந்திருக்கு. இந்த கார்பன் அணுவானது மேற்கொண்டு மேலும் ஒரே ஒரு கார்பன் அணுவுடன் நேரடியாக பிணைப்பில் உள்ளது. அதாவது ஒரே ஒரு அல்கைல் தொகுதியுடன் பிணைப்பில் உள்ளது. எனவே இந்த சேர்மமானது ஓரினிய ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. ஓரினிய ஆல்கஹால். அதற்கடுத்து இந்த சேர்மம் வரும். இங்கு வினை செயல் தொகுதி OH. இந்த வினை செயல் தொகுதியானது இந்த கார்பனோடு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கார்பன் அணுவானது மேற்கொண்டு 2 கார்பனுடன் இணைந்துள்ளது. அதாவது 2 ஆல்கைல் தொகுதியுடன் இணைந்துள்ளது. இவ்வாறு வினை செயல் தொகுதி இணைந்துள்ள கார்பன் அணுவானது மேற்கொண்டு 2 அல்கைல் தொகுதி அல்லது 2 கார்பன்களுடன் நேரடியாக பிணைப்பில் இருந்தால்
அவை ஈரினிய ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சேர்மம் வருவோம். இந்த சேர்மத்தில் வினைசெயல் தொகுதி OH, இந்த வினைசெயல் தொகுதி இணைந்துள்ள கார்பன் அணு இந்த கார்பன். இந்த கார்பன் அணுவானது மேற்கொண்டு 3 கார்பன்களுடன், இங்கு ஒரு கார்பன், இங்கு ஒரு கார்பன், இங்கு ஒரு கார்பன், 3 கார்பன்களுடன் பிணைப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 3 ஆல்கைல் தொகுதிகளுடன் பிணைப்பு ஏற்படுத்தியுள்ளது. எனவே இவை மூவினிய ஆல்கஹால் என்று அழைக்கப்படும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இதற்கான விடைகளை நாம் பார்க்கலாம். இப்பொழுது புத்தகத்தில் கொடுத்துள்ளபடி நான் இந்த சேர்மத்தை எழுதியிருக்கிறேன். இந்த ஓரினிய, ஈரினிய, மூவினிய என வகைப்படுத்துவதற்கு நமக்கு எவ்வாறு வசதியாக இருக்குமோ அவ்வாறு இதை நான் மாற்றி எழுதிக் கொள்கிறேன். பாருங்கள், CH3, அதற்கு அடுத்ததாக CH2, அதற்கு அடுத்ததாக இந்த CH, இந்த கார்பனோடு OH இணைந்திருக்கு. அதை நான் எவ்வாறு எழுதிக் கொள்கிறேன். OH, CH, OH, அதற்கு அடுத்ததாக CH2, அதற்கு அடுத்ததாக C, அதில் புரோமின் இருக்கு. அதுக்கு அடுத்தது CH3 2 டைம்ஸ் இருக்கு. CH3 எதோடனா இந்த கார்பனோட 2 CH3 இருக்கு. இப்போ இங்க ஒரு CH3 போட்டுக்கிறேன், இங்க ஒரு CH3 போட்டுக்கிறேன். இப்போ இது ஓரினி ஆல்கஹாலா, ஈரினிய ஆல்கஹாலா, மூவினி ஆல்கஹாலா என்று பார்க்கலாம். யார் வினைசெயல் தொகுதி? OH. இதுதான் வினைசெயல் தொகுதி. இந்த வினைசெயல் தொகுதி இணைந்துள்ள கார்பன் யார் என்று பாருங்க. எந்த கார்பன்? இந்த கார்பன் தான் இணைஞ்சிருக்கு. OH இணைந்திருக்க கார்பன் அணுவானது இந்த கார்பன். மேற்கொண்டு இந்த கார்பன் எத்தனை ஆல்கைல் தொகுதி அல்லது எத்தனை கார்பனோடு நேரடியாக பிணைப்பில் ஈடுபட்டிருக்கு என்பதை பாருங்க. இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன். அப்போ 2 ஆல்கைல் தொகுதி அல்லது 2 கார்பன் அணுக்களுடன் நேரடியாக பிணைப்பில் உள்ளது. நீங்க பார்த்துருக்கிறோம் இல்லையா? இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். இப்போ 2 கார்பன் அணுவோடு நேரடியாக பிணைப்பில் இருக்கு. அப்போ என்ன சொல்றோம்? ஈரினிய ஆல்கஹால். இப்போ அதே போலதான் இங்கேயும் வினைசெயல் தொகுதி இணைந்துள்ள இந்த கார்பன் அணுவானது மேற்கொண்டு 2 கார்பன் அணுக்களுடன், அதாவது 2 ஆல்கைல் தொகுதிகளுடன் பிணைப்பில் இருக்கிறதுனால இதை எவ்வாறு சொல்லலாம்னா ஈரினிய ஆல்கஹால். ஈரினிய ஆல்கஹால். IUPAC கடைசியாக வருவோம். எல்லாத்துக்குமே முதல்ல ஓரினிய, ஈரினிய, மூவினிய ஆல்கஹால் கண்டுபிடிச்சிட்டு IUPAC கடைசியாக வரலாம். அதற்கு அடுத்ததாக B கொஸ்டின். நம்ம புத்தகத்தில் இவ்வாறு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிப்போம். C2H5 எத்தனை முறை கொடுத்துருக்காங்கன்னா 3 முறை கொடுத்துருக்காங்க. அது 3 முறை இருக்கு. எந்த கார்பனோட இணைஞ்சிருக்குன்னா இந்த கார்பனோட இணைந்திருக்கு. இப்போ முதல்ல நான் இந்த கார்பன் போட்டுக்கிறேன். இந்த கார்பன் இங்கே எழுதியாச்சு. அந்த கார்பனில் C2H5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஒரு C2H5, அதுக்கு அடுத்தது C2H5, அதுக்கு அடுத்தது C2H5. நான் 3 முறை எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது C, அதாவது இந்த கார்பன் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து அதில் என்ன இருக்குன்னா OH இருக்கு. மேலும் இன்னும் கொஞ்சம் நான் விரிச்சு எழுதுறேன். C2H5 எப்படி எழுதலாம்னா CH3 CH2. இந்த C2H5 நான் எப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னா CH3 CH2 2 கார்பன், C2H5 இங்க ஒரு 3, இங்க ஒரு 2, CH3 CH2 அப்படின்னு பிரிச்சு எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த கார்பன், அதற்கு அடுத்தது மேலே அதே மாதிரி C2H5 எப்படி எழுதலாம்னா CH2 CH3. அதுக்கு அடுத்து இந்த C2H5 எப்படி எழுதுறேன்னா CH2 CH3. அதுக்கு அடுத்ததாக OH. இப்போ பாருங்க, ஓரினிய ஆல்கஹாலா, மூவினிய ஆல்கஹாலா, ஈரினிய ஆல்கஹாலா? முதல்ல வினைசெயல் தொகுதி யாருன்னு பார்க்கலாம். வினைசெயல் தொகுதி இங்க OH. இதுதான் வினைசெயல் தொகுதி. வினைசெயல் தொகுதி இணைந்திருக்கக்கூடிய கார்பன் அணு யாரு? இந்த OH யாரோட இணைஞ்சிருக்கு? இந்த கார்பனோட இணைஞ்சிருக்கு. இந்த கார்பன் மேற்கொண்டு எத்தனை ஆல்கைல் தொகுதியுடன் இணைஞ்சிருக்கு? இங்க ஒரு ஆல்கைல் தொகுதி, இங்க ஒரு ஆல்கைல் தொகுதி, இங்க ஒரு ஆல்கைல் தொகுதி, 3 ஆல்கைல் தொகுதியுடன் இணைந்துள்ளது.
அதாவது 3 கார்பன் அணுக்களுடன் இங்கொரு கார்பன், இங்கொரு கார்பன், இங்கொரு கார்பன், 3 கார்பன் அணுக்களோடு நேரடியாக பிணைப்பில் உள்ளது. இப்போ 3 கார்பன் அணுக்களுடன் நேரடியாக பிணைப்பில் இருந்தால் அவற்றை நாம் எவ்வாறு சொல்லலாம்? மூவினிய ஆல்கஹால். மூவினிய ஆல்கஹால். அதற்கு அடுத்ததாக சி கொஷின். இந்த சேர்மத்தை நாம் வசதி தகுந்தாற்போல் எழுதிக் கொள்ளலாம். CH2 இரட்டை பிணைப்பு, C அதில் ஒரு Cl இருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த CH அதில் அந்த கார்பனில் OH இருக்கு. அதற்கு அடுத்தது CH3. முதலில் ஓரினிய, ஈரினிய அல்லது மூவினிய ஆல்கஹாலா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே வினை செயல் தொகுதி யாரு? OH. இந்த வினை செயல் தொகுதி OH எந்த கார்பனோடு இணைஞ்சிருக்கு? இந்த கார்பனோடு இணைஞ்சிருக்கு. இந்த கார்பன் மேற்கொண்டு எத்தனை கார்பனோடு இணைஞ்சிருக்கு பாருங்க. இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் நேரடியாக இணைந்திருக்கிறது. இந்த கார்பனோட ஒரு பிணைப்பு, இந்த கார்பனோட ஒரு பிணைப்பு, அதாவது இரு ஆல்கைல் தொகுதியுடன் இணைந்துள்ளது. இதுபோல் வினை செயல் தொகுதி இணைந்துள்ள கார்பன் அணு மேற்கொண்டு 2 அல்கைல் தொகுதிகளுடன் இணைந்திருந்தால் அவற்றை நாம் எவ்வாறு சொல்லுவோம்? ஈரினிய ஆல்கஹால். அதுக்கு அடுத்த சேர்மம் அதுக்கு அடுத்தது டி கொஷின் பார்க்கலாம். இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி இந்த சேர்மத்தை மாற்றி எழுதிக்கலாம். அதாவது ஒவ்வொரு முனையும் எதை குறிக்கிறது என்றால் கார்பன் அணுவை குறிக்கிறது. ஒவ்வொரு முனையும் ஒவ்வொரு கார்பன் அணுவை குறிக்கிறது. இப்போ முதல்ல நான் இந்த கார்பன் எடுத்துக்கிறேன். இந்த கார்பன் போட்டாச்சு. அதற்கு அடுத்தது அதில் இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் எழுதிட்டேன். இந்த கார்பனில் யார் இருக்காங்க? OH இருக்காங்க. இந்த கார்பனில் யார் இருக்காங்கன்னா OH இருக்கு. அதற்கு அடுத்து இந்த கார்பன், இந்த கார்பன் போட்டேன். அதில் இரட்டை பிணைப்பு இருக்கு, போட்டேன். அதுக்கடுத்து இந்த கார்பன், அதுக்கடுத்தது இந்த கார்பன், அதுக்கடுத்தது இந்த கார்பன். இந்த கார்பனில் யார் இருக்காங்க? Br இருக்கு. அதுக்கடுத்து இங்கே ஒரு கார்பன். மொத்தம் 1 2 3 4 5 6 7 கார்பன். 1 2 3 4 5 6 7 கார்பன். இரண்டாவது கார்பனில் இங்கே OH போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் Br போட்டிருக்கேன். கார்பன் அணுவிற்கு 4 பிணைப்புகள் இருக்க வேண்டும். அப்போ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு பிணைப்பு தான் போட்டிருக்கோம். இப்போ மீதி 3 பிணைப்புகள் யார் என்று பார்த்தால் ஹைட்ரஜன் CH3. இந்த கார்பனுக்கு 1 2 3 பிணைப்புகள் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய பிணைப்பு ஒரு ஹைட்ரஜன். அப்போ இந்த கார்பனுக்கு 1 2 3 மீதி இருக்கக்கூடியது ஒரு ஹைட்ரஜன். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு 3 பிணைப்புகள் இருக்கு, மீதி ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 1 2 பிணைப்பு தான் இருக்கு. அப்போ மீதி எத்தனை ஹைட்ரஜன் போடணும்? 2. இந்த கார்பனுக்கு 1 2 3 பிணைப்பு, மீதி ஒரு ஹைட்ரஜன். அதுக்கடுத்து இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு பிணைப்பு தான் இருக்கு. அப்போ மீதி 3 ஹைட்ரஜன் போட்டோம்னா 4 பிணைப்புகள் சரியா போகுது. இப்போ இந்த சேர்மமானது ஓரினி ஆல்கஹாலா, மூவினி ஆல்கஹாலா, ஈரினி ஆல்கஹாலான்னு பார்க்கணும். வினை செயல் தொகுதி யாரு? OH. வினை செயல் தொகுதி இங்க OH. இங்க Br இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்க Br வந்து என்ன சொல்றேன்னா பதிலி. இது வந்து வினை செயல் தொகுதி கிடையாது, பதிலி. இப்போ இங்க OH வினை செயல் தொகுதி. இந்த வினை செயல் தொகுதி எந்த கார்பனோடு இணைஞ்சிருக்கிறது? இந்த கார்பனோடு இணைந்திருக்கிறது. இந்த கார்பன் மேற்கொண்டு எத்தனை ஆல்கைல் தொகுதியுடன் நேரடியாக பிணைப்பில் உள்ளது? இங்க ஒரு ஆல்கைல் தொகுதி பிணைப்பு, இங்க ஒரு ஆல்கைல் தொகுதி பிணைப்பு இந்த பக்கம் போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் தொகுதி. இன்னும் புரிஞ்சுக்கணும்னா எத்தனை கார்பன் அணுக்களும் நேரடியாக பிணைப்பில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வினை செயல் தொகுதி இணைந்துள்ள இந்த கார்பன் அணுவானது மேற்கொண்டு இங்கு ஒரு கார்பன் அணுவுடனும் இந்த பக்கம் ஒரு கார்பன் அணுவுடனும் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளது. எத்தனை கார்பன்? 2 கார்பன் அணு. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஈரினிய ஆல்கஹால். இப்போ வினை செயல் தொகுதி இணைந்துள்ள கார்பன் மேற்கொண்டு ஒரே ஒரு கார்பனுடன் பிணைப்பில் இருந்தால் ஓரினி ஆல்கஹால். இந்த சேர்மம் போல் 2 கார்பன் அணுக்களுடன் பிணைப்பில் இருந்தால் மூவினி ஆல்கஹால். அல்லது 3 கார்பன் அணுக்களுடன் பிணைப்பில் இருந்தால் என்ன சொல்லலாம்? மூவினிய ஆல்கஹால். 2 கார்பனுடன் பிணைப்பில் இருந்தால் ஈரினி ஆல்கஹால். அதுக்கு அடுத்ததாக கொஷின். கொடுக்கப்பட்டுள்ள சேர்மம் இந்த சேர்மம். இந்த சேர்மத்தை நம்ம வசதிக்கு தகுந்தபடி எழுதிக் கொள்ளலாம். முதலில் பென்சின் வளையம்,
அதற்கு அடுத்தது இந்த கார்பன், அதில் OH. அதுக்கு அடுத்தது இந்த C2H5 எப்படி எழுதலாம்? C2H5 வந்து CH2CH3 இவ்வாறு எழுதலாம் இல்லையா? அந்த C2H5 வந்து CH2CH3 CH2CH3. அதே மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய C2H5 வந்து CH2CH3ன்னு எழுதலாம். இந்த சேர்மம் ஓரினி ஆல்கஹாலா, ஈரினி ஆல்கஹாலா, மூவினி ஆல்கஹாலா பாருங்க. முதல்ல வினை செயல் தொகுதி யாருன்னு பார்க்கணும். வினை செயல் தொகுதி OH. இந்த வினை செயல் தொகுதி OH இணைந்திருக்கக்கூடிய கார்பன் இந்த கார்பன். இந்த கார்பன் மேற்கொண்டு எத்தனை கார்பனோட இணைஞ்சிருக்கு பாருங்க. இங்க ஒரு கார்பனோட இணைஞ்சிருக்கு, இங்க ஒரு கார்பனோட இணைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த கார்பன், இங்க பென்சீன் வளையத்தில் ஒவ்வொரு முனையும் ஒவ்வொரு கார்பனை குறிக்கும். இது எல்லாமே கார்பன். இப்போ இந்த கார்பன், இங்க ஒரு கார்பன். வினை செயல் தொகுதி OH இணைந்துள்ள கார்பன் அணுவானது மேற்கொண்டு 3 கார்பன் அணுக்களுடன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் இணைந்திருப்பதனால் இவற்றை நாம் எப்படி சொல்லலாம்னா மூவினிய ஆல்கஹால். மூவினிய ஆல்கஹால் என்று சொல்லலாம். இப்பொழுது ஒவ்வொரு சேர்மத்திற்கும் IUPAC பெயர்களை பார்க்கலாம். முதலில் இந்த சேர்மத்திற்கு IUPAC பெயர் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே நாம் வந்து இந்த சேர்மத்தை ஈரினி ஆல்கஹால் என்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். IUPAC பெயர் கொடுக்க வேண்டுமெனில் அதற்கு சில வரையறைகள் இருக்கு, வரைமுறைகள். அது என்ன என்று பார்த்து கொள்ளலாம். ஒரு சேர்மத்திற்கு IUPAC பெயரிட வேண்டுமெனில் அந்த சேர்மத்தில் நாம் முதலில் முதன்மை சங்கிலியை நாம் தெரிவு செய்தல் வேண்டும். முதன்மை சங்கிலியை தெரிவு செய்தல் வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு, அதற்கான மூல வார்த்தை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் 11ஆம் வகுப்பில் பார்த்திருப்போம். எவ்வாறு எனில் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 1 இருந்தால் மீத்தேன் CH4, அதனுடைய அடிப்படை வார்த்தை மூல வார்த்தை மெத். கார்பன் அணுடைய எண்ணிக்கை 1 இருந்தால் மெத். அது வந்து ஆல்கேன் வரிசை சேர்மமாக இருந்தால் மெத் பிளஸ் ஏன். ஆல்கேன் அப்படின்னா கார்பன் அணுக்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு உள்ளது என்று அர்த்தம். கார்பன் அணுக்களுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு, ஆல்கேன் வரிசை. இப்போ மீத்தேன் ஏன். அதுக்கடுத்து ஈத், கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 2 எனில் அடிப்படை சொல் ஈத் பிளஸ் ஏன், ஈத்தேன். C2H6 ஃபார்முலா. அதுக்கடுத்து கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 3 எனில் C3. அப்போ கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 3 இருந்தால் புரோப், அடிப்படை சொல் புரோப். அது அல்கேன் வரிசை ஆக இருந்தா, அதாவது கார்பன் அணுக்களுக்கு இடையான பிணைப்பு ஒற்றை பிணைப்புகள் மட்டுமே இருந்தா ஏன் என்று சொல்கிறோம். புரோபேன் ஏன். இப்படிங்க ஆல்கேன் ஏன் என்று பின்னோட்டு முடியுதோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு சேர்மத்திலையும் ஏன் என்று பின்னோட்டு முடியும். இப்போ ஒரு கார்பன் இருந்தா மீத்தேன், 2 கார்பன் இருந்தா ஈத்தேன், 3 கார்பன் தான் புரோபேன், 4 கார்பன் இருந்தா அடிப்படை வார்த்தை பியூட் பிளஸ் ஏன், பியூட்டேன். C4H10. 5 கார்பன்கள் இருந்தா பென்டேன். 6 கார்பன் இருந்தா எக்ஸேன். 6 கார்பன் இருந்தா எக்ஸேன். 7 கார்பன் இருந்தா எப்டேன். 8 கார்பன் இருந்தா ஆக்டேன். 9 கார்பன் இருந்தா நானேன். 10 இருந்தா டெக்கேன். இதுதான் மூல வார்த்தைகள். அதற்கு அடுத்ததாக அந்த கரிம சேர்மத்தில் வினை செயல் தொகுதி யாருன்னு பார்க்கணும். அந்த வினை செயல் தொகுதி கார்பன் சங்கிலியில எத்தனாவது கார்பன்ல இடம்பெற்றிருக்கிறது, அதனுடைய இடம் என்னன்னு பார்க்கணும். அதனுடைய IUPAC பின்னோட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பதிலிகள், அதில் ஏதாவது பதிலிகள் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பார்க்கணும். கார்பன் சங்கிலில் அந்த பதிலி எந்த கார்பன்ல இடம்பெற்றிருக்கிறது அதனுடைய இடத்தை தெரிஞ்சுக்கணும். IUPAC பெயரிடும் போது அதை முன்னோட்டா பெயர் கொடுக்கணும். IUPACல முன்னோட்டு வினை செயல் தொகுதியாக இருந்தா IUPAC பெயரிடும்போது பின்னோட்டு பின்னாடி வரணும். பதிலியாக இருந்தால் IUPAC பெயரிடும்போது முன்னாடி வரணும். இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு IUPAC பெயர் கொடுக்குறோம் அப்படின்னா பதிலியே முதல்ல பெயர் கொடுக்கணும். பதிலி பெயர் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை தெரிஞ்சுட்டு அதுக்கான மூல வார்த்தை கொடுக்கணும். அந்த மூல வார்த்தையை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அந்த சேர்மத்தில் கார்பன் ஒற்றை பிணைப்பு மட்டும் இருந்தால் நிறைவுற்ற ஏன் என்று அந்த மூல வார்த்தையோட ஏன் என்ற பின்னோட்டு வரணும். அல்லது நிறைவுறா தன்மை கார்பனுக்கு இடையே இரட்டை பிணைப்பு இருந்தால் ஈன் என்று பெயர் கொடுக்கணும். இல்லை கார்பனுக்கு இடையே முப்பிணைப்பு ஏதாவது இருந்தால் ஐன் என்ற பின்னோட்டு வரணும். உதாரணமாக
இங்கே 3 கார்பன் இருக்குன்னா புரோப்பீன், 4 கார்பன் இருக்குது அப்படின்னா பியூட்டீன் அப்படின்னு பெயர் வரும். சரி, அந்த சேர்மங்கள் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்தது முதல்ல பதிலி, அதுக்கு அடுத்தது மூல வார்த்தை, கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை பொறுத்து மூல வார்த்தை, அதுக்கு அடுத்தது 2ஆம் நிலை பின்னொட்டு. யார் கடைசியாக வரணும்னா வினை செயல் தொகுதி கடைசியாக கொடுக்கணும், அது பின்னொட்டாக கொடுக்குறோம். சரி, இப்போ நம்ம புத்தக வினாவிற்கு வருவோம். பக்கம் 113 முதல் கேள்வி. முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல பதிலி, சரி முதல்ல கார்பன் சங்கிலி பார்க்கலாம். இந்த கார்பன் சங்கிலி எது நீண்ட சங்கிலியாக இருக்கிறதோ அதுதான் முதன்மை சங்கிலி. முதன்மை சங்கிலி நம்ம கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 இப்படி பார்த்தா 6 கார்பன்கள் இருக்கு. அல்லது 1 2 3 4 5 6 இப்படி பார்த்தாலே 6 கார்பன்கள் இருக்கு. நம்ம இந்த வரிசையை நம்ம என்ன பண்ணலாம்னா முதன்மை சங்கிலியாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த சங்கிலியில் எத்தனை கார்பன்கள் இருக்கு? 1 2 3 4 5 6 6 கார்பன் இருந்தா மூல வார்த்தை என்னன்னா எக்ஸ். மூல வார்த்தை என்ன சொல்றோம்? எக்ஸ் இல்லையா? அதற்கு அடுத்தது அதுல எல்லாமே ஒற்றை பிணைப்பு தான் இருக்குது. அதுல எல்லாமே என்னவா இருக்கு? ஒற்றை பிணைப்பு தான். அப்போ எக்ஸேன் இங்க என்ன சொல்றோம்னா எக்ஸன், எக்ஸேனுக்கு பதிலாக எக்ஸன் எழுதுகிறோம். எக்ஸன். ஓகே, அதற்கு அடுத்ததாக வினை செயல் தொகுதி இருக்காங்களான்னு பார்க்குறோம். வினை செயல் தொகுதி இங்கே OH இருக்கு. எத்தனாவது கார்பன் இடம், அதனுடைய இடத்தை கண்டுபிடிக்கணும். எங்கேருந்து நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 இடதுபுறம் வந்து கொடுக்குறேன். 3ஆவது கார்பன் 4 5 6 அல்லது வலதுபுறம் இருந்து கொடுத்துட்டு வரேன். 1 2 3 4 5 6 எந்த எண்? இப்போ இடதுபுறமாக இருந்து கொடுக்கும்போது 3 வருது, வலதுபுறமாக இருந்து அங்கே எண் கொடுக்கும்போது 4 வருது. எது குறைவான எண்ணோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ மூன்றாவது எடுத்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வரிசையை விட்டுடுறோம். ஓகே, இடதுபுறம் வந்து கொடுக்கும்போது 3 வருது. இந்த வரிசை எடுத்துக்கலாம். 3ஆவது கார்பனில் OH இருக்கு. 3ஆவது கார்பனில் OH இருக்கு. அந்த OH-னுடைய பின்னொட்டு என்னன்னா ஆல். OH-னுடைய IUPAC பின்னொட்டு ஆல். இந்த ஆல் எங்க இணைஞ்சிருக்கு? இந்த OH தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆல் அப்படின்னு சொல்றோம். அந்த OH எந்த கார்பன் இணைந்திருக்குன்னா 3ஆவது கார்பனில் இணைஞ்சிருக்கு. அப்போ 3 என்பது இங்க போடுறோம். இந்த 3 எதை குறிக்கிறதுனா இந்த ஆல் இந்த OH இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கிறது. 3ஆவது கார்பனில் உள்ளது. அப்போ எக்ஸன் 3 ஆல். இப்போ இந்த சங்கிலிக்கு பெயர் கொடுத்துட்டோம். 6 கார்பன் இருக்கிறதுனால எக்ஸேன், அந்த எக்ஸன் வச்சிருக்கோம். OH வினை செயல் கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து வேற யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதிலி 1 இருக்கு. யார் இங்க பதிலி? பிஆர். பிஆர் என்பது பதிலி. IUPAC பெயரிடும்போது பதிலி எங்க வரணும்? முன்னொட்டா வரணும். பதிலி என்ன எங்க வரணும் அப்படின்னா முன்னொட்டா பெயர் கொடுக்கணும். அப்போ முன்னொட்டா கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த கார்பன் இடம் பெற்றிருக்கிறது முதல்ல இடத்தை தெரிஞ்சுக்கணும். எந்த கார்பன்ல இருக்கு? 5ஆவது கார்பன்ல இருக்கு. 5ஆவது கார்பன் இருக்கு. IUPAC பெயரிடும்போது முன்னாடி கொடுக்கணும். 5ஆவது கார்பன்ல இருக்கு. அதனுடைய IUPAC பெயர் பார்த்தோம்னா புரோமோ. புரோமோ. அப்போ 5 புரோமோ எக்ஸன் 3 ஆல் இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயர். அதற்கு அடுத்தது அதில் பி கொஸ்டின் பார்க்கலாம். அதை நம்ம இது மாதிரி விரிச்சு எழுதியிருக்கோம். மூவினி ஆல்கஹால் என்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் முதன்மை சங்கிலி எதுன்னு பார்க்கணும். எது முதன்மை சங்கிலின்னு சொல்லுவோம்? எது நீண்ட, அதாவது கார்பன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ, நீண்ட வரிசையாக இருக்குதோ அதுதான் முதன்மை சங்கிலி. இப்போ நம்ம பார்க்கலாம் 1 2 இப்படி பார்த்தா 3 கார்பன், இல்லை 1 2 3 4 5 இப்படி பார்த்தா 5 கார்பன் இருக்கு. அல்லது 1 2 3 4 5 இப்படி பார்த்தாலும் 5 கார்பன், இப்படி பார்த்தாலும் 5 கார்பன். நான் என்ன பண்ணேன்னா இந்த வரிசை எடுத்துக்கிறேன். 5 கார்பன். அதுக்கு அடுத்தது 5 கார்பன் இருந்தால் மூல வார்த்தை என்ன சொல்லுவோம்? பென்டேன். மூல வார்த்தை பென்டேன். இப்போது இந்த இடத்துல எல்லாமே பார்த்தோம்னா ஒற்றை பிணைப்பாக தான் இருக்குது. அப்போது பென்டென், அந்த பென்டேனை இப்படி எழுதிடலாம். பென்டென், அதாவது இப்படி எழுதும். பென்டேன் அப்படின்னா இங்கே ANE வரும். பென்டேன். இங்கே பெயர் கொடுக்கும்போது அதை என்ன சொல்லணும்னா பென்டன். அதான் இங்கே இது மாதிரி மாதிரி எடுத்துரும். பென்டன். இப்போ பென்டன் வினை செயல் தொகுதி OH. அந்த வினை செயல் தொகுதி OH எந்த கார்பனில் இணைஞ்சிருக்குன்னு பார்க்கணும்.
இப்போ 1 2 3. அப்போ இந்த பக்கம் இருந்து நம்பர் கொடுத்தாலும் 1 2 3 தான் வருது. நான் இதை எழுதிக்கிறேன் 1 2 3 இது 4 5. ஓகே, இப்போ OH எந்த கார்பனில் இணைஞ்சிருக்கு? மூன்றாவது கார்பனில் இணைஞ்சிருக்கு. அப்போ மூன்றாவது கார்பன்றது எங்கே போடணும்? இங்கே பென்டன் 3. OH என்ன IUPAC பின்னொட்டு? ஆல். OH என்ன IUPAC பேர் என்ன? ஆல். இப்போ பென்டன் 3 ஆல். இப்போ பதில் யாராவது இருக்காங்களா? இருக்கு. இதுதான் நம்ம சங்கிலின்னு எடுத்தோம் வினை செயல் தொகுதி. அப்போ பெயர் கொடுக்காதது வேற யார் இருக்காங்க? இது. இப்போ இது வந்து என்ன சொல்றோம்னா பதிலின்னு எடுத்துக்கிறோம். அப்போ பதிலி இங்கே யார் எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க. பதிலில் 2 கார்பன் இருந்தா ஈத்தேன். அப்போ ஈத்தேனுடைய வாய்ப்பாடு என்னது? CH3 ஈத்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா CH2 CH3 இருக்கு. அப்போ ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சிருக்கு. அப்போ ஈத்தேன் இதை சொல்றோம். அதில் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சதுன்னா ஈத்தேன் எப்படி சொல்லணும்னா எத்தில். எத்தில் எந்த கார்பன் இணைஞ்சிருக்கு பாருங்க. இந்த எத்தில் தொகுதி 3வது கார்பன் இணைஞ்சிருக்கு. அப்போ பதிலி என்ன பண்ணணும்? முன்னூட்டா கொடுக்கணும். 3வது கார்பன் இணைஞ்சிருக்கு 3 போட்டேன். இதனுடைய பெயர் வந்து எத்தில். அப்போ 3 எத்தில் பென்டன் 3 ஆல். அதுக்கு அடுத்ததாக சி கொஸ்டின் போகலாம். இதில் எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க. 1 2 3 4. 4 கார்பன் இருந்தா XA. 4 கார்பன் இருந்தா பியூட்டேன். 4 கார்பன் இருந்தா பியூட்டேன் சொல்றோம். ஆனா எல்லாமே ஒற்றை பிணைப்பா இருந்தா தான் பியூட்டேன். ஆனா இங்க என்ன இருக்குது? இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால பியூட்டீன். அதில் நான் பியூட் மட்டும் எழுதிக்கிறேன். 4 கார்பன்கள் இருந்தா பியூட். அதில் இங்கே இரட்டை பிணைப்பு வரதுனால ஈன் இரட்டை பிணைப்பு கார்பனுக்கும் இரட்டை பிணைப்பு இருந்தால் ஈன் என்று வரணும். கார்பனுக்கும் ஒற்றை பிணைப்பு இருந்தால் ஏன் என்ற பின்னொட்டு வரணும். கார்பனுக்கு இடையே முப்பிணைப்பு இருந்தால் ஐன் என்ற பின்னொட்டு வரணும். இப்போ இங்கே இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால என்ன சொல்லணும்? ஈன் பியூட் ஈன். கொஞ்சம் இங்கே கேப் விடுறேன், காரணம் சொல்கிறேன். பியூட்டின் 4 கார்பன் தான் பியூட். அதில் இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால ஈன். வினை செயல் தொகுதி யாரு? OH. எந்த கார்பன் இணைஞ்சிருக்கு பாருங்க. இங்கிருந்து கொடுக்குறேன்னா 1 2 3 4. எப்படி கொடுத்தோம்னா 1 2 3. அப்போ 3 வரும்போது அதிக நம்பர் வருது இல்லையா? இப்போ குறைவான நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2வது கார்பனில் யார் இருக்காங்க? ஆல். OHனா ஆல். இப்போ பியூட்டின் 2 ஆல். இந்த ஈன் எந்த கார்பனில் இருக்குன்னு பார்க்கணும். இரட்டை பிணைப்பு எந்த கார்பனில் உருவாகுதுன்னு பார்க்கணும். 1 2 3வது கார்பனில் இரட்டை பிணைப்பு உருவாகுது. அப்போ பியூட் 3 ஈன். ஒவ்வொன்றுத்தையுமே நாம் பிளேஸ் கொடுக்கணும். ஒவ்வொன்றுத்தையுமே இடத்தை குறிப்பிடணும். வினை செயல் தொகுதியாக இருந்தாலும் சரி, இரட்டை பிணைப்பாக இருந்தாலும் சரி, அதனுடைய இடத்தை குறிப்பிடணும். அப்போ இந்த 3 எதை குறிக்கிறதுனா ஈன் இரட்டை பிணைப்பு இருப்பதை குறிக்கிறது. 3வது கார்பனில் இரட்டை பிணைப்பு இருப்பதை குறிக்கிறது. இந்த 2 எதை குறிக்குதுன்னா 2வது கார்பனில் OH இருப்பதை குறிக்கிறது. பதில் யாராவது இருக்காங்களா? இருக்கு. யார் இருக்காங்க பாருங்க. குளோரோ இங்க வந்து பதிலி. இது எந்த கார்பன்ல இருக்கு பாருங்க. 3வது கார்பன்ல இருக்கு. 3வது கார்பன்ல குளோரோ இருக்கு. 3 குளோரோ பியூட் 3 ஈன் 2 ஆல். 3 குளோரோ பியூட் 3 ஈன் 2 ஆல். அதுக்கடுத்து டி கொஸ்டின் போகலாம். முதல்ல வந்து எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7. 7 கார்பன் இருந்தால் அடிப்படை வார்த்தை எஃப்ட் இல்லையா? ஒற்றை பிணைப்புகளாக இருந்தால் எல்லாமே ஏன்னு சொல்லுவோம், எஃப்டேன். ஆனால் இங்கே இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால அதை எப்படி சொல்லணும்? எஃப்டீன். கொஞ்சம் கேப் விட்டு எழுதுகிறேன். இந்த ஈன் எதை குறிக்கிறது? இரட்டை பிணைப்பை குறிக்கிறது. எஃப்ட் என்பது 7 கார்பன்கள் இருப்பதை குறிக்கிறது. எஃப்டீன். வினை செயல் தொகுதி யாரு? OH. எந்த கார்பன் இடம்பெற்றிருக்கிறது? இடமிருந்து கொடுத்தோம்னா 1, இது 2வது கார்பன். இப்படி இருந்து கொடுத்தோம்னா 1 2 3 4 5 6 வரும். குறைவான நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ இதை எடுத்துப்போம். இப்போ 2வது கார்பன்ல யார் இருக்காங்க? OH. OH IUPAC பின்னொட்டு ஆல். இப்போ பியூட் எஃப்டீன் 2 ஆல். இப்போ இந்த இடத்துல ஈன் எந்த கார்பன்ல இருக்கு பாருங்க. 1 2 3வது கார்பன்ல உருவாகுது. 3வது கார்பன்ல இரட்டை பிணைப்பு உருவாகுது. இப்போ எஃப்ட் 3 ஈன். எஃப்ட் என்பது 7 கார்பன். இந்த 3 என்பது 3வது கார்பன்ல இரட்டை பிணைப்பு உருவாவதை குறிக்கிறது. அதே மாதிரி 2வது கார்பன்ல OH இருப்பதை குறிக்கிறது. இதில் யாராவது வினை செயல் தொகுதி பதிலி இருக்கா பாருங்க. பதிலி யாரு? BR. இப்போ இங்க பதிலி வந்து BR இருக்கு. எத்தனாவது கார்பன் இடம்பெற்றிருக்கு பாருங்க. 1 2 3
4 5 6வது கார்பனில் இடம்பெற்றிருக்கு. இப்போ 6வது கார்பனில் இடம்பெற்றிருந்தால் எல்லாம் எழுதணும், எப்பவுமே ஐயுபிஏசி பெயரில் முன்னோட்டாக வரணும் பதிலிகள். 6வது கார்பனில் புரோமோ, பிஆருக்கு என்ன சொல்கிறோம், புரோமோ. 6 புரோமோ left 3 in 2 all. அதுக்கடுத்து கொஷின். இதில் முதல்ல எத்தனை கார்பன்கள் இருக்குன்னு பார்த்துக்கலாமா? 1 2 3 4 5 இப்படி வரணும். இந்த வரிசையை வந்து நான் இப்படி கொண்டுட்டு வரேன். இப்போ பாருங்கள், 1வது கார்பன், 2வது கார்பன், 3வது கார்பன், 4 5 இப்படி கொடுத்தாலும் 1 2 3 4 5 அதே இடம் தான் வரும். OHனுடைய இடம் மாறாது. மொத்தம் இந்த வரிசையில் 5 கார்பன் இருக்கு. 5 கார்பன் இருந்தால் என்ன பெயர் சொல்லுவோம்? பென்ட். பென்ட் இல்லையா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றை பிணைப்பாக தான் இருக்குது இல்லையா? ஒற்றை பிணைப்பு இந்த வரிசையில் ஒற்றைப்பு. அப்போ பென்டேன், அதை பென்டன் அப்படின்னு சொல்லலாம். பென்டன். வினை செயல் தொகுதி யாரு? OH. எந்த கார்பன் இணைஞ்சிருக்கு? 3வது கார்பன் இணைஞ்சிருக்கு. அப்போ பென்டன் 3 ஆல். இது முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் முடிச்சிட்டோம். பதிலி யாரு? இப்போ இதுதான் பதிலி. யாரு? ஃபினைல் தொகுதி இல்லையா? பென்சின் வளையம் தான் இங்கே பதிலியாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறோம்? ஃபினைல். எந்த கார்பனில் இணைஞ்சிருக்கு இந்த ஃபினைல் தொகுதி? 3வது கார்பனில். இப்போது 3 ஃபினைல் பென்டன் 3 ஆல். அதுக்கு அடுத்தது பக்கம் 113 2வது கேள்வி. C5H12O மூலக்கூறு வாய்ப்பாடுடைய ஆல்கஹாலுக்குரிய அனைத்து மாற்றங்களையும் எழுதுக, மேலும் அவைகளுக்கு ஐயுபிஏசி முறையில் பெயரிடுக. ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம், கவனிச்சுட்டு வாங்க. இப்போ அந்த கேள்வி எழுதியிருக்கேன். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 5, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 1. இந்த ஃபார்முலாவில் எத்தனை மாற்றியங்கள் கிடைக்கும்? மாற்றியங்கள் என்னது? ஒத்த மூலக்கூறு வாய்ப்பாடு, வேறுபட்ட அமைப்புகள், ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு. இந்த மூலக்கூறு வாய்ப்பாட்டில் எத்தனை அமைப்புகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறோம்? மாற்றியங்கள் என்று பெயர். அவைகளுக்கு ஐயுபிஏசி முறையில் பெயரும் கொடுக்கணும். இப்போ முதல் சேர்மம் எழுதலாமா? மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள். 5 கார்பன் இருக்குது. நான் வரிசை எழுதுகிறேன். 1 2 3 4 5 5 கார்பன் எழுதிட்டேன். அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்கஹால்னா யாரு? OH தொகுதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ கடைசி கார்பனை நான் OH இங்கே எழுதிட்டேன். ஓகே, மொத்தம் 5 கார்பன்கள், 5 கார்பன் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது ஆல்கஹால் அவங்க சொல்லியிருக்கிறதுனால OH போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு கார்பனுக்குமே 4 பிணைப்புகளை வந்து நம்ம நிறைவேற்றணும். இப்போ இங்கே ஒரே பிணைப்பு தான் இருக்குது இந்த கார்பனுக்கு. இப்போ மீதி 3 பிணைப்புகள் யார் இருக்காங்க? ஹைட்ரஜன் CH3. இந்த கார்பனுக்கு 2 பிணைப்புகள் தான் இருக்குது, CH2. இந்த கார்பனுக்கு 2 பிணைப்புகள் தான் இருக்குது, மீதி யார்? 2 ஹைட்ரஜன். அப்போ இந்த 2 இங்கேயும் 2 பிணைப்பு, மீதி 2 ஹைட்ரஜன். முதல் சேர்மம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு பெயர் கொடுக்கலாமா? ஐயுபிஏசி பெயரிடும்போது முதன்மை சங்கிலி கண்டுபிடிக்கணும். எல்லாமே தொடர்ச்சியாக தான் இருக்குது. 5 கார்பன் இருந்தால் என்ன சொன்னோம்? பென்ட் இல்லையா? பென்ட். எல்லாம் ஒற்றை பிணைப்பாக இருந்தால் பென்டேன். அதை இந்த இடத்துல நம்ம பென்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்தது OH எந்த கார்பன் இணைஞ்சிருக்கு? இங்கிருந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 5வது கார்பன். இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 எதை தான் நம்ம எடுத்துக்கணும்? குறைவான நம்பரை எடுத்துக்கணும். அப்போது இங்கே 1வது கார்பனில் OH இருக்குது. அந்த OHனுடைய ஐயுபிஏசி பெயர் என்னது? ஆல். இப்போ 1 ஆல் பென்டன் 1 ஆல். ஈஸியாக இருக்கும் இல்லையா? இரண்டாவது பார்ப்போம். இரண்டாவது சேர்மம் எழுதும்போது என்ன பண்ணுன்னா, இங்கே 1வது கார்பனில் இருந்த OH நான் 2வது கார்பனுக்கு கொண்டுட்டு வர போகிறேன். ஓகேலாமா? CH3 மொத்தம் 5 கார்பன் இருக்கணும். CH2 இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜனை நான் குறைச்சிக்கிறேன். ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிட்டு அதுக்கு பதில் யாரை எடுத்துகிட்டு வரேன்? OH கொண்டுட்டு வரேன். அதுக்கடுத்தது இந்த கார்பன், கடைசி கார்பன் CH3. இந்த கார்பனில் இந்த மத்தில் OH மொத்தம் கார்பன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 5 கார்பன்கள். இந்த ஃபார்முலாவோட ஒத்து போதை நம்ம செக் பண்ணவே இல்லை. முதல்ல 5 கார்பன்கள் இருக்குது. 5 கார்பன் 2 இருக்கணும். 3 5 7 9 11 2 கார்பன், ஒரு ஆக்சிஜன். அதே மாதிரி இந்த சேர்மம் பார்க்கலாம். 5 கார்பன் 1 2 3 4 5 கார்பன். ஹைட்ரஜன் 12 வரணும். 3 5 7 8 9 இங்கே ஒரு 3 12 2 ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இப்போ பாருங்கள், மாற்றியம்னா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு. இந்த 2 சேர்மத்திற்கும் மூலக்கூறு வாய்ப்பாடு தான். ஆனால் அமைப்பு மட்டும் எப்படி இருக்குது? மாறி இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறோம்? மாற்றியங்கள்.
ஒத்த மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வெவ்வேறான அமைப்புகளையும் பெற்றிருந்தால் அதற்கு மாற்றியங்கள் என்று பெயர். சரி, இப்போ இதுக்கு பெயர் கொடுக்கலாம். 5 கார்பன் இருந்தால் பென்ட், எல்லாமே ஒற்றை பிணைப்பு தான் இருக்குது. அப்போ பென்டன் எழுதிக்கலாம், பென்டன் எழுதிக்கலாம். எந்த கார்பனில் OH இருக்குது? 2வது கார்பன். இங்கேருந்து கொடுத்தா 2, இங்கேருந்து கொடுத்தா 1, 2, 3, 4ன்னு வரும். இப்போ குறைவான நம்பர் 2 எடுத்துக்கலாம். பென்டன் 2. OH-இன் IUPAC பெயர் சொல்லியிருக்கோம், ஆல். பென்டன் 2 ஆல். அதுக்கு அடுத்து சேர்மம், 3வது சேர்மம். இப்போ இந்த OH-னா 3வது கார்பனுக்கு கொண்டுட்டு வரேன். CH3 CH2. இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிக்கிறேன், குறைச்சிட்டு அது போல் OH அங்கே எடுத்துக்கிறேன், OH. அதுக்கு அடுத்தது CH2 CH3. இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன இருக்குன்னா C5H12O இருக்கும். சரி, இப்போ பேர் கொடுக்கலாமா? 5 கார்பன் இருக்குது. 5 கார்பன் இருந்தால் பென்டேன், அது வந்து பென்டன், எல்லாமே ஒற்றை பிணைப்பாக இருக்கிறதுனால பென்டன் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது OH எந்த கார்பனில் இருக்குது? 1 2 3. இப்படி கொடுத்தாலும் 1 2 3 தான் வரும். இப்போது 3, 3வது கார்பன், அதில் OH இருக்குது, ஆல். பென்டன் 3 ஆல். இந்த 3 சேர்மத்திலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா OH-னுடைய இடத்தை மாற்றிருக்கேன் இல்லையா? அவங்க முதல் கார்பன், அதுக்கடுத்து 2வது கார்பன் OH இருக்குது, அதுக்கடுத்து 3வது கார்பன். அதுக்கடுத்த சேர்மத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கார்பனை வந்து மாற்றி எழுத போகிறேன், ஒரு CH2 தொகுதியை வந்து மாற்றி எழுத போகிறேன். பார்க்கலாம். 4வது சேர்மம் எழுதணும். CH3 CH2 CH. ஒரு கார்பனை நான் குறைச்சிக்க போகிறேன். இந்த சங்கிலியில் ஒரு கார்பன் குறைச்சிக்க போகிறேன். மொத்தம் 5 கார்பன் இருக்கு இல்லையா? அதில் ஒரு கார்பன் குறைச்சிக்கிறேன். பாருங்கள், 4 கார்பன் தான் எழுதியிருக்கேன். அதில் இன்னொரு கார்பன் இங்கே வர மாதிரி பார்த்துக்கிறேன், CH3. ஒரு CH3 CH2. அதுக்கு அடுத்தது CH. அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு CH3 கொண்டு வந்திருக்கு, CH3. அதுக்கு அடுத்தது CH2OH. இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம், பெயர் கொடுக்கலாமா? கார்பன் சங்கிலி யாருன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 வினை செயல் தொகுதி இருக்கிறத தான் நம்ம முதன்மை சங்கிலியாக எடுத்துப்போம். அப்போ இந்த சங்கிலியில் எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள். மொத்தம் 4 கார்பன் இருக்குது, எல்லாமே ஒற்றை பிணைப்பாக இருக்குது. அப்போ பியூட்டேன். அப்போ அது எப்படி எழுதலாம்? பியூட்டன் இல்லையா? பியூட்டன். அதில் OH எந்த கார்பன் இணைஞ்சிருக்கு? குறைவான நம்பர் தான் வரணும். 1 2 3 4. இப்படி கொடுத்தோம்னா 1 2 3 4 இங்கே வரும். இந்த வரிசை எடுக்கக்கூடாது, இதை தான் எடுத்துக்கணும். இப்போ 1வது கார்பனில் OH IUPAC பின்னொட்டு என்னது? ஆல். பியூட்டன் 1 ஆல். இப்போ மீதி யாராவது இருக்காங்களா? இருக்குது. யார் இருக்காங்க? CH3. அப்போ இந்த இடத்துல பதிலியாக நம்ம CH3-யை பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பதிலி CH3 எந்த கார்பன் இடம்பெற்றிருக்கு? இது 1, இது 2. இப்போ 2வது கார்பனில் CH3 இடம்பெற்றிருக்கு. அந்த CH3க்கு என்ன பெயர்? மெத்தில். CH4 அப்படின்னா மீத்தேன். CH4 அப்படின்னா மீத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சி வந்ததுன்னா அதை வந்து நம்ம மெத்தில் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஹைட்ரஜன் குறையும் போது மெத்தில். இப்போது 2 மெத்தில் பியூட் 1 ஆல். 2 மெத்தில் பியூட்டன் 1 ஆல். அதுக்கு அடுத்த சேர்மம் இந்த CH3-னுடைய இடத்தை நான் மாற்றி எழுதுகிறேன். இங்கே 2வது கார்பன் இருக்கு இல்லையா? நான் 3வது கார்பன் கொண்டுட்டு வரேன். அப்போது CH3 இதில் 2 ஹைட்ரஜன் போல் ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிட்டு அது போல் CH3 கொண்டுட்டு வரேன். அதுக்கு அடுத்தது CH2 CH2OH. ஓகே, இந்த சேர்மத்தும் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்? C5H12O. இந்த ஃபார்முலா தான் வரும். இதுக்கு தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். இப்போ இதுக்கு பெயர் கொடுக்கலாமா? மொத்தம் முதன்மை சங்கிலி, இதுதான் முதன்மை சங்கிலி. OH இணைந்திருக்க வினை செயல் தொகுதி இணைஞ்சிருக்கக்கூடிய சங்கிலி முதன்மை சங்கிலி. எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன் இருந்தால் பியூட்டேன், எல்லாமே ஒற்றை பிணைப்பாக இருக்கிறதுனால பியூட். அடிப்படை சொல் வந்து பியூட், ஒற்றை பிணைப்பாக இருக்கிறதுனால என்ன வரணும்? ஏன் என்ற பின்னோட்டு வரணும். பியூட்டேன். அது எப்படி எழுதுறதுன்னா பியூட்டன். 1வது கார்பனில் OH இருக்குது, 1 ஆல். OH IUPAC பின்னோட்டு 1 ஆல். இங்கே CH3 வந்து என்ன நம்ம பார்த்துக்கணும்? பதிலியாக பார்க்குறோம். அப்போ அது எத்தனாவது கார்பன் இருக்குது? 1 2 3வது கார்பன் இருக்குது. இப்போது 3 மெத்தில் பியூட்டன் 1 ஆல். அதுக்கடுத்து சேர்மம் போகலாமா? அதுக்கடுத்து சேர்மம் OH-யும் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது சங்கிலியில் கிளையில் கொண்டுட்டு வரேன். இப்போ சங்கிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இருக்கு இல்லையா? இங்கே கிளையில் கொண்டுட்டு வரேன். இப்போது CH3, அதே CH இங்கே இருக்கக்கூடிய அப்படியே CH3 எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து CH2, அதில் CH எழுதிட்டு அதில் OH இங்கே கொண்டுட்டு வரேன்.
கிளையில் கொண்டுட்டு வரேன். அதுக்கு அடுத்தது CH3. இப்போ பாருங்கள், இதுலேயும் 5 கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் 12 இருக்கும், ஆக்சிஜன் 1 இருக்கும். முதன்மை சங்கிலி யாரை எடுத்துக்கலாம்? இதை நம்ம முதன்மை சங்கிலியை எடுத்துப்போம். இந்த சங்கிலியில் எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. 4 இருந்தால் என்ன அடிப்படை சொல்? பியூட். எல்லாமே ஒற்றை பிணைப்பாக இருக்கா? எல்லாமே ஒற்றை பிணைப்பு. அப்போ பியூட்டன். OH வினை செயல் தொகுதி. இந்த வினை செயல் தொகுதி எந்த கார்பன் இருக்குது? 1வது கார்பன், 2வது கார்பன். இப்படி பார்த்தா 1 2 3. எதை எடுத்துக்கணும்? 2 தான் எடுத்துக்கணும். 2வது கார்பனில் யார் இருக்காங்க? OH. அதனுடைய IUPAC பின்னொட்டு ஆல், 2 ஆல். அதுக்கு அடுத்தது யார் பார்க்குறோம்? பதிலி. யார் பதிலி? CH3 வந்து பதிலி. எத்தனாவது கார்பன் இருக்குது? இது 1 2 3வது கார்பனில். CH3க்கு என்ன பெயர் சொல்லியிருக்கோம்? மெத்தில். 3 மெத்தில் பியூட்டன் 2 ஆல். அதுக்கு அடுத்த சேர்மம் 7வது சேர்மம். இப்போ இந்த OHம் CH3 ஒரே கார்பனில் இருக்கிற மாதிரியும் எழுதலாம். CH3 C, ஏற்கனவே CH3 இருக்குது. இந்த ஹைட்ரஜன் பதில் அதில் நான் OH எழுதிக்கிறேன். அடுத்தது CH2 CH3. இப்போ முதன்மை சங்கிலி யார்? 1 2 3 இப்படி பார்த்தா 3 சொல்லலாம். 1 2 3 இப்படி வரும். இல்லைனா 1 2 3 4. எந்த வரிசையில் அதிக கார்பன் இருக்குதோ அதுதான் முதன்மை சங்கிலி. அப்போ 4 கார்பன் இருக்குதா முதன்மை சங்கிலி. இப்போ 4 கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் பியூட். அது எல்லாமே ஒற்றை பிணைப்பாக இருந்தால் பியூட்டேன். அது எப்படி எழுதுறோம்? பியூட்டன். எந்த கார்பனில் வினை செயல் தொகுதி இணைந்திருக்கிறது? இப்படி பார்த்தா 1 2 3. இப்படி பார்த்தோம்னா 1 2 குறைந்த நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2வது கார்பன் எடுத்துக்கிறோம். பியூட்டன் 2 OH என்ன பெயர்? ஆல். பியூட்டன் 2 ஆல் அப்படின்னு எழுதிக்கிறோம். வேறு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யார்? CH3 பதிலி. இப்போ பதிலி இங்கே இருக்குது. இப்போ பதிலிக்கு என்ன பெயர் சொல்கிறோம்? மெத்தில். எந்த கார்பனில் இருக்குது? 2வது கார்பனில் 2 மெத்தில். 2 மெத்தில் பியூட்டன் 2 ஆல். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு சேர்மம் இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? 8வது சேர்மம். ஒரே கார்பனில் 2 CH3 வர்ற மாதிரியும் எழுதலாம். CH3 C, OH பதிலாக CH3 எழுதுகிறேன். CH3 CH3 CH2 OH. இதில் பாருங்கள், யார் முதன்மை சங்கிலின்னு கண்டுபிடிக்கணும். 1 2 3. இதில் 3 கார்பன் இருக்குது. 1 2 3 இதுலேயும் 3 கார்பன் இருக்குது. இதனோட வினை செயல் தொகுதி இங்கே இருக்கிறதுனால இதை நம்ம முதன்மை சங்கிலியாக எடுத்துக்கலாம். இந்த வரிசை எடுத்துக்கலாம். 1 2 3 இந்த வரிசைக்கு பதிலாக இந்த சங்கிலியை வந்து நம்ம முதன்மை சங்கிலி எடுத்துக்கிறோம். இப்போ 3 கார்பன் இருக்குது. இப்போ 3 கார்பன் இருந்தால் என்ன வரும்? புரொப். அடிப்படை சொல் மூல வார்த்தை புரொப். எல்லாமே ஒற்றை பிணைப்பாக இருக்கிறதுனால புரொப்பேன். அந்த புரொப்பேனை எப்படி சொல்கிறோம்? புரொப்பன் இல்லையா? சொல்லும்போது புரொப்பேன் இப்படி சொல்லுவோம். இங்கே IUPAC பேர் இடும்போது இந்த எடுக்கிறதுனால புரொப்பன் அப்படின்னு மாறுது. புரொப்பன். எத்தனாவது கார்பனில் OH இருக்குது? 1வது கார்பன். இப்படி பார்த்தோன்னா 1 2 3. வளம் இருந்து பார்த்தோன்னா 1. அப்போ குறைந்த நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். 1வது கார்பன் புரொப்பன் 1 ஆல். சரி, பதிலிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 2 பதிலிகள் இருக்குது. இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ரெண்டும் ஒத்த பதிலியாக இருக்கிறதுனால 2 முறை வரதுனால 2 முறை வந்ததுன்னா டைன்னு வச்சிடும். 2 முறை வந்ததுன்னா டை. அதுவும் ஒரே மாதிரி இருக்கணும். டை. CH3க்கு என்ன பேர்? மெத்தில். டை மெத்தில். 3 இருந்தால் ட்ரை, 4 இருந்தால் டெட்ரான்னு சொல்லுவோம். அப்போது இதனுடைய இடத்தையும் நம்ம குறிப்பிடணும். இப்போ 1 2வது கார்பனில் CH3 இருக்குது. ஒரு CH3 2வது கார்பனில் இருக்குது. ஒரு CH3 2வது கார்பனில் இருக்குது. இன்னொரு CH3 அதே 2வது கார்பனில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தினுடைய இடத்தையும் நம்ம குறிப்பிடணும். ஓகேவா? ஒன்றுத்து மட்டும் கொடுங்க. அப்போ இந்த 2 ஒரு CH3க்கு, இன்னொரு 2 இன்னொரு CH3க்கு. அப்போ 2, 2 டை மெத்தில் புரொப்பன் 1 ஆல். C5H12O இந்த மூலக்கூறு வாய்ப்பாட்டிற்கு எத்தனை மாற்றங்கள் கிடைக்கிறது என்று பார்த்தால் மொத்தம் 8 மாற்றங்கள் கிடைக்கிறது.